உலக தமிழ் மக்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? பைசன் படம் பார்த்துட்டிங்களா? என்ன சொல்கிறாரு மாரி செல்வராஜ்? ரொம்ப அதே சப்ஜெக்டு தான் பேசியிருப்பார். நான் பார்க்கல படம். அதே சாதி சப்ஜெக்டு தான் பேசியிருப்பார். வேற என்னத்தை பேசியிருக்க போகிறார் அவர்? அதான் மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால், அவங்களால அந்த அந்த நீங்கள் சொல்கிற அந்த மக்களுக்கு ஆன அடையாளத்தை வாங்கி கொடுக்க முடியலை, அந்த கௌரவத்தை வாங்கி கொடுக்க முடியலை, அவனோட அந்த அவமானத்தை இருந்து அவனை வெளியில் கொண்டு வர முடியலை. அவனும் அதை ஒரு பெரிய விஷயமாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு அதை நினச்சிக்கொண்டே அவனும் அதுக்கான கௌரவம் வேணும் அப்படின்னு அவனும் எதிர்பார்க்குறான். அது அவன் மனசுக்குள்ளே தான் உள்ள விஷயம். அது அவனோட விஷயத்த அவனே ஒரு பெரிய விஷயம்னு நினச்சாலே ஏன்னா அதுக்கான முற்றுப்புள்ளி கிடைச்சிடும். ஸோ அவனும் அது ஒரு குற்றவாளி மாதிரியும் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு அவனும் தன்னோட சாதி குறைஞ்சது தான், மற்றவர் அந்த அதுக்கு கௌரவம் இல்லை அப்படின்னு அவனை ஏற்றுக்கொண்டான். அதை ஏற்றுக்கொண்டதால தான் அது அப்படி அது ஒரு இதாகவே இருக்குது அவனுக்கு. அவன் அதை மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்களில் ட்ரை பண்ணான். மதங்கள் மாறி பார்த்தான், கிறிஸ்டியனாக மாறினான், முஸ்லீமாக மாறினான். அதுக்கெல்லாம் போனால் அந்த சாதி பிரச்சனை இல்லாமல் போய் அவனுக்கு கௌரவம் கிடைக்கும்னு சொல்லி அதில் பார்த்தா அந்த மதங்களுக்குள்ளேயே பல பிரிவுகளும் பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ அதை விட்டு அதில் கொஞ்சம் பேர் இருக்கான். இப்போ ரஞ்சித்தெல்லாம் அதிலே தான் இருக்கான். இன்னும் மாறி என்ன மாதிரின்னு தெரியலை. ரஞ்சித் இப்போ கிறிஸ்டியனாக மாறினதுக்கு காரணம் இல்லை, அதுதான் அந்த சாதியிலேருந்து தப்புறதுக்கு, அந்த சாதி அவமானத்துலேருந்து தப்புறதுக்கு தான் ரஞ்சித்தெல்லாம் மாறினது. ஸோ அப்படி பல பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் அவங்களோட கௌரவத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு மதம் மாறி பார்த்தாங்க. அதுக்கு பிறகு அது சரி வரல. அப்போ கொஞ்சம் பேர் மாறினாங்க. எப்படி இருந்தாலும் மாரியாத்தாவை கும்பிட்டவன் ஒருத்தன் எப்படி போயிட்டு ஜீசஸையோ எல்லாவே கும்பிடுவான். அது கஷ்டமாக இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே அது சின்ன வயசுலேருந்து உள்ள விஷயம். ஸோ அதுவும் சரி வரல அவனுக்கு. சரி கடவுளே வேணான்னு சொல்லி இவங்களுக்கு பின்னுக்கு இந்த திராவிட கம்யூனிட்டிகள் பின்னுக்கு அந்த கூட்டத்துக்கு பின்னுக்கு போனாங்க. அவன் என்ன பண்ணான்னு சொன்னால் அவன் இவனோட வீக்னஸை பார்த்துட்டு ரைட்டு நம்ம இவனை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க கட்சி ஆரம்பித்து அந்த ஆள் பெரியார் வீணாக போனவன். பெரியார் இல்லை, பெரியார்னு சொல்லவே கூடாது அந்த ஆளெல்லாம். ஈவே ராமசாமி அந்த ஆள் ஒரு அரசியலை பண்ணி சொத்துக்களை சம்பாதிச்சு எல்லாத்தையும் சம்பாதிச்சு அந்த ஆள் பல சொத்துக்களை சம்பாதிச்சு முடிச்சுட்டார் இவங்கள வச்சு. ஏன்னா இவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு இப்போ இவன் கலந்தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அவன் பட்டு முடிச்சிட்டான். அவனால் முடியலை. அவனால் கடைசி வரைக்கும் அவன் எதிர்பார்த்தது நடக்கலை. சரி, இனி இவங்களை நம்பி சரி இல்லைன்னா இவங்க படித்து பெரிய ஆளாகி இந்த மாதிரி அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரி நாடுகளில் அவன் ஜாதியை மறைச்சு அதை சாதி என்னன்னு சொல்லாமல் மக்களோட மக்களாக இருந்து அவன் கௌரவமாக இப்போ வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ நீ இப்போ இந்த மாதிரிலாம் படத்தை எடுத்து அவன் சாதியை சொல்ல வச்சு திருப்பி அவனை பண்ணி மேய்க்கிறதுக்கு கூப்பிட்டுருக்க. இது திருப்பி அவனை பழைய நிலைமையை கொண்டு போய் விடுற ஒரு விஷயம் இது. இப்போ இந்த விஷயத்த நீங்கள் 2 பேரும் ஏன் செய்கிறீங்கன்னு தான் தெரியல. புரியுது, நீங்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அதை இவங்களை வச்சு என்ன பெரியார் செய்தாரோ அதை நீ செய்ய போகிற. இப்போ திரும்ப இவங்களை வச்சு பணம் சம்பாதிச்சு நீ சொத்து சேர்க்க போகிற. அதுக்கு தான் இந்த பிளானு. அதுக்கு நீ பிளான் போட்டு செஞ்சிட்ருக்கீங்க எல்லோரும். சரி சரி அரே இப்போ நீங்கள் ஒரு படம் ஒரு சமுதாயத்தை பற்றி எடுக்கிறீங்கன்னா அந்த சமுதாயத்து ஹீரோவையும் ஹீரோயினையும் இல்லை போடணும். அவங்கள போட்டுறதா தானே அது அந்த ரியாலிட்டியாக வரும். வந்தால் தானே அது இன்னும் போய் சேரும் நீ சொல்கிற மக்கள்கிட்ட போயிட்டு. அப்போ அதை விட்டுட்டு நீ பெரிய பெரிய ஹீரோவில் போட்டு அவங்கள திரும்பவும் பெரிய ஆளாக்கி அவங்கள கடவுளாக்கி அவனை பெரிய ஹீரோவாக்கி அவனை தலைவராக்கி அப்படி அதுக்கான வழியை செய்கிற இவன் எல்லாத்தையும் நம்பிடுவான். நீ சொல்கிறவன் நீ யாருக்கா நீ போராடுறியோ நீ எவனை காட்டு நீ அவன் வழியை சொல்லி ஒருத்தன் நடிக்கிறான்னா அவன் உன்னை பாராட்ட மாட்டான். அந்த திரையில் பார்க்குறான்ல ஹீரோ, அவனைத்தான் அவன் தலைவனாக நினைப்பான். அப்படித்தான் காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. சரியா?
ஸோ தனுஷை தான் இப்போ கடவுளாக நினைக்க போகிறான். அது அவன்கிட்ட பிரச்சனையை எடுத்து பேசிட்டான். உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அவங்க. சரியா? இப்போ தனுஷ் கடவுளாகிடுவார், இப்போ தலைவராகிடுவார், ஃப்யூச்சரில் அரசியல்வாதியாக மாறிடுவார். ஸோ அப்போ ஹீரோமாக இருக்கிற ரஜினி மாதிரி ஆக்கள், தனுஷ் மாதிரி ஆக்கள், இந்த இப்போ விக்ரமோட பையன் அவங்கெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவை. அது சேம் டைம் நல்ல புகழும் கிடைக்குது. கடைசியில் நீங்கள் அவனை முதலமைச்சராகவும் ஆக்கிடுவீங்க. ஸோ அதனால் அவங்க அதை வேணான்னு சொல்லுவாங்களா? அதை நடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை மாரியும் ரஞ்சித்தும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் 2 பேரும் இதை விட்டுட்டு ஒரு கற்பனையில் நல்லா சிந்திச்சு கற்பனையில் இந்த மக்களுக்கு படங்கள் எடுங்க. அதுக்கு தான் படம்ன்றது அதுதான் கற்பனை. நிஜத்தை ஏண்டாப்பா இப்போ திருப்பி எடுக்கிறீங்க? நேராக நான் கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு விஷயத்த நீ என்னத்துக்கு திரும்ப அதை எடுக்கிற? அதெல்லாம் வேணான்னு சொல்லித்தான் அந்த படத்துக்கு 2 ஹவருக்கு வாரம் வந்து நிம்மதி அதிலிருந்து ஏதாவது ஒரு படத்தை பார்ப்பேன்னா, நான் கண்ணு முன்னாடி பார்த்த விஷயத்த திருப்பி தியேட்டரில் கொண்டு போய் காட்டுறேன். நான் ஃப்ரீயாக பார்க்குற விஷயத்த, ரியலாக பார்க்குற விஷயத்த நீ காசு கொடுத்து என்னை திருப்பி திரையில் பார்க்க வைக்கிறேன். உன்ன மாதிரி பைத்தியக்காரனுங்க எவனாவது இருக்கான மாறாது. நாங்கள் நிம்மதியாக வந்து ஒரு டான்ஸை பார்த்து, ஒரு ஜோக்கை பார்த்து, ஒரு என்டர்டைன் பண்ணிட்டு போகிறதுக்காண்டி வரோம், இந்த பிரச்சனையில் தவிர்க்கிறதுக்காண்டி. அப்போ நீ திருப்பி அதே விஷயத்த எனக்கு படத்தில் போட்டு காட்டுறேன். அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த மாதிரி நிஜ கதையெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பெரிய வேலை. நீ கண்ணால் பார்த்ததை நேராக படத்தில் கொண்டு வரதெல்லாம் ஒரு திறமை கிடையாது. அது எவன் வேணாலும் செய்வான். அதை பார்க்காத ஒன்று அதை கற்பனை பண்ணி படமாக எடு. அதுதான் வந்து படம். அதை தான் மக்கள் ரசித்து என்டர்டைன் பண்ணணும். அதுதான் திறமை. அதான் உனக்கெல்லாம் திறமை. இல்லாதவனால் வர வேணா தான் அதெல்லாம். அதுக்கு தான் உனக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, இடஒதுக்கீடு. எதுக்கு உனக்கு கொடுக்குறாங்க? உனக்கு அறிவு காணாதுன்றதால தான் அதை கொடுக்குறாங்க. அறிவு இருந்துச்சுன்னா உனக்கு ஈக்குவலாக போட்டி படிப்பா இல்லை. உனக்கு அது போதாது. அதனால தான் அந்த இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க உனக்கு. இப்போ அந்தந்த இடத்துல தான் நீ இருக்க. அப்போ நீ அதை வளர்த்துக்க மாறாது. அந்த திறமையை வளர்ந்துக்கிட்டு இந்த இடஒதுக்கீடுலாம் தேவை, நான் அவனோட சேமாக நின்று ஃபைட் பண்ணி நான் வரலாம் அப்படின்றது அதை வளர்த்துக்க மாறாது. அப்போ தான் நீ ஒரு திறமான நல்ல படங்களை எடுக்க முடியும். இப்படி நிஜ கதையெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஒரு படம் கிடையாது. மாரியும் செல்வராஜ் நிறைய படங்களை பாருங்கள். நிறைய கற்பனையான படங்கள், அந்த அமெரிக்காவில் எடுக்கிற ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்து அது கூட தேவையில்லை. நீ பக்கத்தில் கர்நாடகாக்காரன், தெலுங்கு, மலையாளம் அவனுங்களை பாரு. நல்லா எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் நல்லாவே சூப்பராக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி உன்ன மாதிரி ஜாதி கதையும் இந்த கதையும் எடுத்துக்கிட்டு மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கல. சரியா? நான் தான் அவ்வளோதான் சொல்ல வருவேன். மக்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழ் தேசியவாதிகள் தேவையில்லாமல் இந்த ஜாதி பிரச்சனைக்குள்ளே போய்க்காங்க. இவங்க அடிக்கடி இவங்க சொல்கிற விஷயம் என்ன? அவங்கன்னுவான், இவன்னுவான். இப்போ அவங்கன்றது யார்? அவன் எவனோ தெரியலை. ஏதோ இவன் சொல்கிற எவன் தெரியலை. இவன் எவன்னு தெரியலை. இப்போ இவன் மேலே அவன் கீழேன்றான். இதுக்குள்ளெல்லாம் நம்ம போய்கிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா இது 2மே இல்லைன்னு சொல்லி நாங்கள் வெளியே நின்றுட்டுருக்கோம். சரியா? அவனும் இல்லை, இவனும் இல்லை. நாங்கள் தனியாக நின்றுருக்குறாங்க. நாங்கள் போய் இதில் போயிட்டு உள்ளே பூந்து நம்ம இதை வீணாக்கி அதான் நடந்துட்டுருக்காங்க. அவங்க எங்களை இழுத்து விட்டுட்டு தான் தமிழ்ன்ற மொழியை வச்சு எங்களை உள்ளுக்கு இழுத்து விட்டுட்டு தான் எல்லாம் கூத்து பார்த்துட்ருக்காங்க. தமிழ் தேசியவாதிகள் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவே தேவையில்லை. அவங்க அடிச்சுக்கிட்டு சாகட்டும், இல்லை ஏதாவது பண்ணிட்டு போட்டும். இவங்க காலங்காலமாக 60-70 வருஷமாக இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு வராத ஒரு நாளும் முடிவு வர போகிறதும் இல்லை. ஸோ அதனால் அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். புரிஞ்சவனுக்கு புரிஞ்சுக்குங்க. இல்லை சாதியை எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி போங்க. இல்லாட்டி மாரி செல்வராஜன் தான் எடுக்கிறது சரின்னு நினச்சிங்கன்னா ரைட், அது பின்னாடி போங்க. கடைசியில் ஒன்றுமே உங்களுக்கு நடக்க போகிறதில்ல. அவ்வளோதான். நீங்கள் உங்களோட உழைப்பை பார்த்து நீங்கள் முன்னேறி சம்பாதிச்சு உங்கள் கௌரவத்தையும் இதையும் நீங்கள் கூட்டிக்க வேண்டியதான். அதான் ஒரே வழி. இவங்க பேச்செல்லாம் கெட்டு போனீங்கன்னா நீங்களும் பண்ணி மேய்க்கத்தான் போகணும். பார்த்துக்குங்க. அமெரிக்காவுக்கு வர போகிறீங்களா இல்லை பண்ணியை மேய்க்க போகிறீங்களான்ட்டு.